தில்லை குராவடிக்கு கட்டின கோபுரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் அப்படி பொறிச்சிருக்காங்க, இல்லைன்னா அப்படி பொறிச்சிருக்க மாட்டாங்க. அது ஆக்சுவலாக வந்து இது அப்போவும் கும்பாபிஷேகம் அப்பையும் எனக்கு தெரிஞ்சு சிதம்பரத்துலேருந்துலாம் பாத யாத்திரையாக நடந்து வந்தாங்க இந்த கோவிலுக்கு. நடந்து வந்து வேண்டிக்கிட்டு நடந்து வந்து சுவாமியோட கும்பாபிஷேகத்தை பார்த்தாங்க. அவ்வளோ தூரத்துலேருந்துலாம் வந்து ஐயோ அதெல்லாம் பயங்கர கிலோமீட்டர், 60 கிலோமீட்டருக்கு வரும், 60 கிலோமீட்டருக்கு மேலே வரும். எனக்கு தெரிஞ்சு 60 கிலோமீட்டருக்கு மேலே வரைக்கும் நடந்து வந்து பார்த்தாங்க. அதுக்கும் மேலெலாம் நடந்து வந்தாங்களா இல்லையான்னு தெரியல. சுவாமியை தூக்கிட்டு வர அழகு ரொம்ப அழகு. ஆக்சுவலாக நான் இந்த இதில் கீழே இருந்து அவங்க தூக்குறதெல்லாம் எடுக்கலை. அதுக்கப்புறம் சுவாமி அந்த கோபுரத்தில் வெளியில் வரும்போது அது ஒரு அழகாக இருக்கும். அந்த அழகையும் பார்க்கல. அவர் பின்னாடி தான் சுற்றிட்டு வந்தோமா, நானும் என் பிள்ளைங்களும் எல்லோரும் சேர்ந்து அதுங்க கூட சேர்ந்து சுற்றினால ஆடிட்டு விளாடிட்டு அப்படியே இவருக்கு சாமிக்கு பின்னாடியே சுற்றிட்டு வந்தோம். அவருக்கு முன்னாடி போய் பார்க்கல, அதனால் பார்க்க முடியல. இல்லைன்னா போய் பார்த்துருந்துருப்போம். ஒரு தீபார்த்தனை காமிச்சு தான் கொண்டு போனாங்க. ஆனால் என் பசங்களோட ஆடிட்டு விளையாடிட்டு வந்ததில் டைம் போயிடுச்சு, உள்ளே போய் பார்க்க முடியல. இது வந்து தசையை வந்து இப்படி திருப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இப்படியே வைங்க அப்படின்னு இந்த பக்கம் இப்படி வச்சுட்டு தான் தூக்கிட்டு சூடம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் கோயிலை வந்து ஒரு ஒரு தடவை சுற்றி வந்தாங்க. அதுக்கு பேர் ஏதோ சொல்லுவாங்க, அதை மறந்துட்டேன். ஒரு டைம் மட்டும் சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் தான் சுவாமி புறப்பாடு ஆச்சு. ஆனால் எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, நான் கும்பாபிஷேகம் ஆகி போகலேன்னு நினச்ச கோவிலில் இது ஒரு கோவில். ஏன்னா எப்படியா இருந்தாலும் கும்பாபிஷேகம் அன்றைக்கி போக மாட்டேன், எப்படியா இருந்தாலும் 48 டேஸ்க்குள்ளே ஒரு டைம் போயிடுவேன் எல்லா கோயிலும். ஆனால் இந்த கோவில் மட்டும் போகவே இல்லையேன்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் சுவாமியை வந்து ஏன் கவலைப்படுற, 48 டேஸில் நான் வெளியில் நீ வந்து பார்க்கலன்னா என்ன, நான் வெளியில் போகிறேன், ஃபர்ஸ்ட் டைம் நான் வெளியில் போகிறப்ப நீ வந்து பாரு அப்படின்னு சொல்லி சுவாமி சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அன்றைக்கி வந்து நாங்கள் கோயிலில் தான் சாப்பிட்டு வந்தோம். சாமி வந்து வீதி உலா போகிற ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால சாப்பாடு போடுவாங்கன்னு தெரியும், அதனால் சாப்பிட்டு தான் நாங்கள் வந்தோம். இது அந்த கோயிலோட மரம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, நல்லா படர்ந்து அடர்த்தியாக பெருசாக இருக்கும். இதுக்குள்ளே ஒரு சிவன் இருப்பார், நல்ல குண்டு சிவன், நல்லா பெருசாக அழகாக இருப்பார். இவர் அதுக்குள்ளே நான் சொன்னேன் வெளியில் வந்துட்டார். இதெல்லாம் நாங்கள் எடுக்கவே இல்லை, பார்த்தோம். நான் அவருக்கு பின்னாடி இருந்து பார்த்தோம், அவருக்கு முன்னாடி வந்து அந்த அழகை பார்க்கல. தூக்கி வச்சு அந்த கோபுரத்தோடு சேர்த்து பார்க்கும்போது ஐயோ அது ஒரு அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகு. அன்றைக்கி வெயில் கூட எனக்கு தெரியல, வெயில் அடித்த மாதிரியும் தெரியல. லாஸ்ட்டாக நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் எனக்கு வெயிலே தெரிஞ்சுது. அது வரைக்கும் எனக்கு வெயில் அவ்வளோவா தெரியல. ஆனால் வெயில் பயங்கரமாக தான் அடிச்சுது. ஏன்னா அந்த வெயில் என்னால் தாங்கவே முடியல, தலைவலி வந்துடுச்சு. தலைவலி அப்படி ஒரு தலைவலி.